வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு வந்து சென்னை அடுத்துள்ள திருவான்மியூரில் நடைபெற்று இருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா 2 வகையான தீர்மானங்கள்லாம் தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நிறைவேற்றியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரிந்தது ஒரே வகையான தீர்மானம் தான். நம்ம அதையும் தாண்டி இன்னொரு வகையான தீர்மானத்தை இந்த நேரத்தில் நம்ம படித்து காட்டு ஆகணும். ஏன்னா நேயர்களுக்கு அப்போ தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தீர்மானங்கள் எப்படி இருந்துச்சு, அங்கே கூடின கூட்டம் எதற்காக அந்த முக்கியமான ஒரு தீர்மானத்துக்காக கூடியிருந்தாங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொண்டே ஆகணும். அந்த தீர்மானம் என்னென்ன, இதெல்லாம் அந்த ஒரு தீர்மானத்தில் இல்லாமல் சோசியல் மீடியாலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அது நம்ம ஒன்றும் சொல்ல கிடையாது. அவங்க வெளியிட்ட அறிக்கை தான். அவங்க வெளியிட்ட அந்த 2வது தீர்மானம் தான். அந்த தீர்மானத்தை முதல் பார்த்துருவோம். காலை டிஃபன் 500, பொங்கல், வடை, சட்னி, சாம்பார், டீ. இது காலையினுடைய தீர்மானம். மதிய விருந்து 2500, மதிய விருந்துக்கு 2500 ரூபா. மால்பூவா ஸ்வீட், வெஜ்ஜு சூப், ஊறுகாய், இஞ்சி துவையல், தயிர் பச்சடி, சப்பாத்தி ப்ளஸ் பன்னீர் பட்டர் மசாலா, வெஜ் மட்டன் பிரியாணி, சாதம், சைவ மீன் குழம்பு. அதான்டா சைவ மீன் குழம்புனே தெரில, சைவத்தில் ஒரு மீன் இருக்கான்னு தெரில. சாம்பார், மிளகு ரசம், இறால் 65, அவியல், ஆனியன் மணிலா, பகோடா, உருளை பட்டாணி வறுவல், தயிர் வடை, அப்பளம், வெத்தலை பாயாசம். வெத்தலை பாயாசம் என்னடா புதுசாக இருக்குது, எனக்கு தெரில, தெரிஞ்ச யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மோர், அடுத்து ஐஸ்கிரீம். ஒரு கட்சியினுடைய மிக முக்கியமான தீர்மானத்தை பாருங்கள். எத்தனையோ கட்சியில் மீட்டிங்லாம் நடத்துவாங்க, அந்த கட்சியினுடைய கொள்கைகளை பேசுவாங்க. எல்லா கட்சியிலும் உணவு வழங்குறது தான். இதெல்லாம் ஒரு சோசியல் மீடியாவில் போட்டு நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறோம் பாருங்க. அது 2500 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு மீல்ஸ் போகிறேன். ஏன்னா இது A to Bயில் கூட இந்த அளவுக்கு இருக்காது போல். தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த ஹோட்டலில் கூட இந்த அளவுக்கு கூட உணவு கூட இருக்காது போல். அந்த மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா இது ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்கா இல்லை முனியாண்டி விலாஸ் ஹோட்டலில் தான் மீட்டிங் நடத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா முனியாண்டி விலாஸ் ஹோட்டலில் இருக்க அது என்ன சொல்லுவாங்க, அந்த மெனு கார்டு மாதிரி தான் அந்த இதெல்லாம் இருக்குது. சரி, இதை தாண்டி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கார். ஏன் அவர் நான் நடிகர் விஜய்னு அடிக்கடி சொல்கிறேன்னா, இவர் இன்னும் தலைவராலாம் மாறல. இன்றைக்கி ஒரு பொதுக்குழு நடந்துட்டு பாருங்க. கீழே ஒரு குரூப்பு, மேலே ஒரு குரூப்பு, ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் மாதிரி, அல்லது ஒரு சினிமா தேட்டரில் கொண்டாடிட்டு போகிற மாதிரி ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் இருக்கும். இடையில ஒரு பஞ்சு டைலாக்கு, அப்பப்போக்கு ஒரு சில பாட்டு, இந்த மாதிரி குத்துப்பாட்டு, டான்ஸு, பல இது இருக்கும்ல. அது மாதிரி இப்போ திடீர்னு மன்னராட்சின்னு சொல்லுவார். மன்னராட்சின்னு சொல்லும்போது வாழ்க வாழ்வாள்னு கத்திக்கிருக்காங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்லாம் எந்திரிச்சு கத்துதுங்க. அப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ நிறைய பெண்கள் கற்பழிக்கிறாங்கன்னா கைதெடுத்து உட்காந்துருக்காங்க. எவ்வளோ ஒரு கேவலமான பொதுக்குழுன்னு பாருங்கவே. இதெல்லாம் ஒரு பொதுக்குழு பண்ணுமா? அது பேச்சு ஆரம்பிக்கும் போது தமிழக வெற்றி கழக தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, மன்னராட்சி முதல்வர் அவர்களைன்னு சொல்கிறார். மன்னராட்சி முதல்வர்னு யாராவது இருக்க முடியுமா? ஒரு அடிப்படை அறிவு இருக்கா? அடிப்படை அறிவு இருந்தால் அந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்க தோணுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MP தான் கனிமொழி அவர்கள். உடனே மன்னராட்சின்னு சொல்லிடுறதா? உங்களுக்கு அவளை இந்த மன்னராட்சியை வீழ்த்தணும்னு சொன்னால் அந்த 3 தொகுதியில் தீவிரமாக இப்போ வேலை பாருங்கள். கட்சி ஆரம்பிச்சிட்டிங்களா? 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்களா? போன February 2 ஆரம்பிச்சிட்டிங்க. ஏப்ரலில் தான் எலெக்ஷன் வருது. அப்படி மன்னராட்சியை ஒழிக்கணும்னா மன்னராட்சி சார்பாக நின்றிருந்த கனிமொழி அவர்களாக எதிர்த்தாவது பேசியிருக்கணுமே. இதில் இதே மாதிரி பல்வேறு கருத்துக்களை பேசிக்கிட்டே வராரு. நம்ம சில கருத்துக்களை ஃபில்டர் பண்ணி இந்த இடத்துல பேசி ஆகணும். விஜய் அவர்கள் என்ன பண்ணாருமோ நான் கேட்குறேன். விஜய் அவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கணும். அவர் நேரடியாக அதுக்கான பதிலாவது அடுத்த மீட்டிங்கில் தருவாரான்னு பார்ப்போம். தொகுதி மறைவரை சம்பந்தமாக பேசுகிறாரு, இருமொழி கொள்கை சம்பந்தமாக பேசுகிறாரு, தமிழ்நாட்டுக்கான நிதியை பற்றி பேசுகிறாரு, இன்னும் பல பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரு. ஆனால் இதுக்காக எந்த ஒரு போராட்டத்துக்காக களத்துக்கு வந்துக்காரா? தமிழ்நாடே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பல போராட்டங்கள் முன்னெடுக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா திமுக போன்ற பல்வேறு கட்சிகள்லாம் நேரடியாகவே போராட்டத்தை குதிக்கிறாங்க. ஒரு போராட்டமாக தமிழக வெற்றி கழகம் பண்ணுச்சா? இல்லை விஜய் அவர்கள் எங்கேயாவது ஒரு போராட்டத்தை கலந்து கொண்டாரா? பனையூர்லையாவது ஏதாவது பண்ணாரா? அவர் வீட்டில் இருக்கார், வீட்டிலையாவது ஒரு 10 பேரை வச்சாவது ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணாரா? எதுவுமே கிடையாது. ஆனால் ஆளுகின்ற திமுக அரசு மட்டும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்குது. திராவிட மாடல்ன்றது பாஜகவோட ஒரு கூட்டணி தான். அது என்ன சொல்கிறாருன்னா, எலெக்ஷன் அப்போ மட்டும்தான் நாங்கள் எதிர்த்துக்குருவோம்,
மற்றபடி கொள்ளையடிக்கலாம் ஒன்று சேர்த்து கொண்ட மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாரு. கொள்ளையடிக்கிறாங்கன்னா எதுக்கு வந்து திமுக அமைச்சர்கள் வீட்டில் மட்டுமே பாஜக வந்து ரைடு விடுறாங்க, செந்தில் பாலாஜி வீட்டுக்குள்ள ரைடு விடுறாங்க, திமுகவுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் அவங்க வீட்டில் கூட ரைடு விடுறாங்க, ஏன் இதை மட்டும் பண்ணுறாங்க? உங்கள் வீட்டில் வந்து என்னைக்கா ரைடு விட்ருக்காங்களே? மாஸ்டர் படத்தப்போ வந்து சும்மா ஒரு காருக்கு டாக்ஸி கட்டலன்னு சொல்லிட்டு எப்படியும் லைட்டாக பார்த்துட்டு போனதுக்கே அரண்டு ஒதுங்கினவர் தான் நீங்கள். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா விஜய் அவர்கள் நம்ம மன்னராட்சின்னு சொல்கிறாரு. மன்னராட்சின்றதுக்கான அடிப்படை காரணத்தை என்னைக்காக சொல்லியிருக்காரா? மன்னராட்சின்னு விஜய் அவர்கள் வந்து முதல்ல சொல்லலாமா? அவங்க அப்பா அம்மாவை கூட்டு வந்தே முன்னாடி உட்கார வச்சிருக்காரு. அப்போ இது என்ன, இது மன்னராட்சி தானே? நீங்களும் மன்னராட்சி நடத்துறீங்களா? அவங்கவுங்க கட்சி அவங்களுடைய கட்சியில் உழைக்கணும்னு நினைக்கிறாங்க, அது யாராக இருந்தால் என்ன? திமுக பார்த்து கேட்குறீங்க, திமுக குடும்ப கட்சி தான். அவங்க எல்லா குடும்பத்துலேயும் வந்து குடும்பமாக அவங்க திமுகவில் இருப்பாங்க, அதே குடும்ப கட்சி. அதே தான் கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தில் இன்றைக்கி இருக்க முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் அவங்க குடும்பத்தில் நடக்குது. இல்லைன்னா உங்களுக்கு வந்துச்சு, நீங்கள் இன்றைக்கே மக்களுக்கான போராட்டம் பண்ணுறீங்களா? எதிர்கட்சியாக வந்து அடுத்த 2026 தேர்தலே வந்து பார்த்தோம்னா திமுகவுக்கு எங்களுக்கு தான் நடக்குன்னு சொல்கிறீங்க. ஏதாவது கொஞ்சம் காமெடி பண்ணனா கொஞ்சம் பொறுத்து இருந்தாலும் சொல்லணும். உங்கள் ஆளுக கீழே இருக்க உங்கள் ரசிகர்கள் வந்து விசில் அடிக்கிறதுக்காக ஏதாவது பேசலாமா? அது சரியாக இருக்குமா? ஏதாவது ஒரு இடத்துல வந்து போட்டியிடவே பயந்தீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டிட்டீங்களா? அப்போ தமிழ்நாடு மட்டும்தான் எனக்கு வேணும், டெல்லியில் என்ன வேணால் நடந்து போகணும்னு நினைக்கிறவங்க எதுக்கு தொகுதி மறைவு சம்மந்தமாக வந்து எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றுறீங்க? உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாக வெக்கம் இருக்கா? அதெல்லாம் நிறைவேற்றலாமா? நீங்கள் நிறைவேற்றுறதுக்காக ஏதாவது நீங்கள் அடிப்படையில் ஒரு தகுதியான நபரா? ஊழல்னு சொல்கிறீங்க. உங்களோட படத்துக்கு என்ன நடக்குது? 2000 3000 டிக்கெட் விற்கிறாங்க. நீங்கள் என்னைக்காவது அதை பற்றி பேசியிருக்கீங்களா? எதையுமே பேச மாட்டீங்க. ஆனால் வந்து இந்த ஊழல் கட்சி குடும்ப கட்சியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கிட்டு பார்த்தோம்னா ஆதவ அர்ஜுனா, அவருக்கு என்ன பிரச்சனையே தெரியல. உதயநிதிக்கு அவருக்கும் உன்னோட விடுதலை சிறுத்தைகள்ன்ற பேசியிருந்தார். ஒரு வருஷமாக கத்திக்கிட்டே கிடந்தார். திமுக வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்கண்டு. பொது தொகுதி எதுவும் கொடுக்கலையா, இல்லை ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து சீட்டு கொடுக்கலையான்னு தெரியல. அப்படியே கத்திக்கிட்டு அங்கிட்டு போயிட்டார். அவர் வந்து என்னவா ஏதாவது மேலாண்மை பொதுச்செயலாளர்னு சொல்கிறாங்க. இவங்களாம் பொதுச்செயலாளருக்கு தகுதியெல்லாம் இருக்குமா என்னன்னே தெரியல. ஒரு அடிப்படை கூட அறிவு தெரியாது. அந்த அறிவு இருந்தாலாவது சரியாவது யோசிக்கணும். இதெல்லாம் ஒரு கட்சியாக என்னன்னே தெரியல. அங்கிட்டு பார்த்தா புஷி ஆனந்தே வருங்கால முதலமைச்சர்னு போகிறாங்க, இங்கிட்டு பார்த்தா விஜய் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க, அங்கிட்ட அவர் விஜயின் பேர் கொண்டவர்னு சொல்கிறாரு, இல்லை தளபதி பேர் கொண்டவர்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் வந்து இது பண்ணியிருக்காரு. இங்கிட்டு பார்த்தோம்னா வெற்றி தலைவர்னு சொல்லுவோம் அப்படின்னு இங்கிட்டு சொல்கிறாங்க. உங்கள் கட்சியில் என்னதான் நடக்குது? புஷி ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கு என்னதான் பிரிஞ்சுது? ஆதவ அர்ஜுனா வந்ததுலேருந்து புஷி ஆனந்துக்கு என்ன மரமண்டை ஆகிப்போச்சா மண்டை? ஏன் இப்படி தொடர்ந்து வந்து அவருக்கும் அந்த புஷி ஆனந்துக்கும் ஆதவுக்கும் இந்தமான ஒரு மோட்டிவ் வந்து தொடர்ந்து வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கிறது? ஏதாவது பேசி முடிவெடுக்க வேண்டியதானே ஒன்று உங்களுக்குள்ள? தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி விஜய் அவர்கள் வந்து பேசுகிறது வந்து கொஞ்சமாக குறைச்சிக்கணும். ஏன்னா நம்ம இன்னும் களத்துக்கு போகல. நம்மளே வந்து ஒரு வீட்டோட பண்ணையாராக இருக்கோம். நம்ம கட்சியை வந்து அப்பப்போ ஒரு செட்டப் வச்சு இது பண்ணுவோம். இதில் ஒன்று சொல்கிறாரு, எங்கள் மீட்டிங்க்கு வந்து அனுமதியே தரமாட்டுறாங்க, நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணுறோம் தெரியுமா? திருவியான்மையூரில் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் முன்னாடி அறிவிச்சிட்டிங்க. நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அவங்க எப்பயோ கூட அனுமதி தராமல் இருந்திருப்பாங்க திராவிட மாடல் அரசு. யார் வேணால் நடத்தட்டும், என்னையும் கூட திட்டிட்டு போங்க. ஏன்னா திமுக என்ற ஒரு இயக்கமே வந்து திட்டி வளர்ந்த இயக்கம் தான் சொல்லுவாங்க பல்வேறு நபர்கள். அந்த வேளை விஜயம் திட்டிட்டு போட்டோம், இதில் என்ன இருக்குது? இதில் நம்ம கூடுதலாக வந்து நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் சொல்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் நகைப்பு தன்மையாக தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் பல்வேறு கருத்துக்களை பேசிகிட்டே வர்றாரு. நம்ம இந்த நேரத்தில் வந்து விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல தெரியுமா? நாங்கள் வந்து திமுக வந்து மாற்று வந்து நாங்கள் தான் அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாரு. களத்துக்கு வாங்க, நேரில் வாங்க. 2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்குது. நேரில் வாங்க, களத்தில் வந்து சந்திப்போன்றது தான் அந்த நேர்காணல் வாயிலாக நம்ம வந்து தெரிவிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வாயிலே பேசிட்டு போயிடக்கூடாது. மோடிஜியை வந்து எதுக்காமல் ஜி அந்த ஜி இந்த ஜின்னு சொல்லிவிட்டு கல்வி நிதி பாவம் பச்சிலம் குழந்தைகள் அவங்களுக்கான எந்த ஒரு நிதியுமே கொடுக்க மாட்டாங்க. அதை எதிர்த்து ஒன்றும் போராட்டம் அறிவிக்க மாட்டாரு, ஆர்ப்பாட்டம் அறிவிக்க மாட்டாரு. சும்மா வாயிலே பேசிக்கிட்டு திமுக மட்டும் கடுமையாக சாடிக்கிட்டு இருக்காரு. அதில் பார்த்தோம்னா பெண்களுக்கு நாங்கள் வந்தோம்னா பெண்களுக்கு 100% பாதுகாப்பு இருக்கணும். உங்கள் கட்சிக்காரங்களே எத்தனை நேரத்தில் எவ்வளவு சிலுமிசம் ஈடுபட்டாங்கன்னு உங்களுக்குலாம் தெரியாதா? நீங்கள் உங்கள் கவனத்துக்கு வருதா இல்லையா? நீங்கள் சோசியல் மீடியாவெலாம் பார்க்குறீங்களா இல்லையா? இல்லை பத்திரிக்கையாவது படிக்கிறீங்களா இல்லையா? யாராவது ஜான் ஆரோக்கியசாமி இந்த நம்ம ஆதவ அர்ஜுனா எழுதி கொடுக்குறதும் படிக்கிறீங்களா? இல்லைனா பிகே அந்த ஒரு புலனாய்வு புள்ளி இருக்கார்ல, அவர் பீகார்லேயே 4 இடத்துல போட்டிட்டு அவர் தோற்று போயிட்டார். அந்த நம்பர் சொல்கிறதுல எதுவும் நீங்கள் கேட்டு இந்த மாதிரியான வேலைகள்லாம் இல்லை பேச செய்கிறீங்களா? எது எப்படியோ விஜய் அவனுடைய இந்த பேச்சை வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து கண்டிக்கிறோம். ஏன்னா ஒன்றிய அரசை கண்டித்து எங்கேயுமே பேசலை. தமிழ்நாடு வேறு மாதிரியான மண்ணுன்னு சொல்கிறாரு. ஏன் பெரியார் மண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கசக்குதா? பெரியார்னால தானே, பெரியார் இயக்கம்னால தானே, திராவிட இயக்கத்தினால தானே ஒரு வேறு மாதிரியான மண்ணாக மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சா? சரி, நம்ம அந்த மாதிரியான பல கருத்துக்கள் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. இருந்தாலும் இந்த நேர்காணலில் வந்து இந்த அளவுக்கு மட்டும் விஜய் அவர்கள் வந்து அவனுடைய கருத்துக்கு எதிர்கருத்தாக வந்து வச்சுக்கிடுவோம். விஜய் அவர்கள் வந்து முதல்ல வந்து களத்துக்கு வாங்க, அடுத்து நீங்கள் எது வேணால் பேசுங்க, அது நம்ம அதற்கு பதில் சொல்லலாம்.
மற்றபடி இந்த பொதுக்குழுவை கூட்டிக்கிட்டு ஒரு அரங்கத்துக்குள்ள மீட்டிங்கை போட்டுக்கிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டுக்கிட்டு இந்த மாதிரியான கட்சியை ஓட்டிலாம் நினைக்காதீங்க. இது எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கே சரியாக இருக்காது என்பதை தான் அந்த நேரத்தில் வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.